தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். அண்மைச் செய்தி. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டுப்பாடுகளை மீறுவோர், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு சென்னை காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடும் இடங்களில் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் நிறுவுவதற்கு, வழிபாடு செய்வதற்கும், பின்னர் நீர்நிலைகளில் கரைப்பதற்கும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படியும் தீயணைப்புத்துறை மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழுடன் சிலைகள் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் காவல்துறையின் கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் வழிபாடுகள் செய்யவும், பின்னர் காவல்துறை அறிவித்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1519 விநாயகர் சிலைகள் வைக்க வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் அமைதியான முறையில் வழிபாடுகள் செய்யவும், பொது இடங்களில் முறையான அனுமதியுடன் வைக்கப்பட உள்ள விநாயகர் சிலைகளை காவல்துறை கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுடன் உட்பட்டு உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடித்து அமைதியான முறையில் வழிபாடு செய்யவும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பொதுமக்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.